ஹாய் ஆல். இந்த வாரம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து கேள் வந்திருக்குன்னு சொன்னாருங்க. அவர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மசிஜமிக்கு வந்தேன். யூஸ்வலி ஹோம் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறவங்க, டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாமே இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. நானும் வீட்டுக்கு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மைதின் பின்னாடி இருக்க சரவணபவனுக்கு போகலான்னு போனேன். ஆனால் அங்கே சரவணபவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஓகே, வேறு என்ன பண்ணுறது, வேறு எதாவது கடையை தேடலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே மெட்ராஸ் பேக்கரின்னு ஒன்று போட்டு இருந்தது. ஓகே, மெட்ராஸ் பேக்கரியா, பேரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ஊர் கடையில் ஆக்சுவலி கேல நிறைய கேக் ஷாப்ஸ் இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்காது, அது ஒரு குறை. அதனாலே கிட்ஸ்க்கு மட்டும் வாங்கி கொடுப்பேன். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனாலே இந்த கடையை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரி, உள்ளே போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் நான் ஒரு 3-3:30க்கெலாம் போயிட்டேன். அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா மசாலா டீ, ஜிஞ்சர் டீலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போய் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால், ஆமாங்க, இது நம்ம ஊர் கடையே தான். நம்ம ஊர் பேக்கரியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே இருந்தது. எக் பஃப்பு, சிக்கன் பஃப்பு, வெஜ் பஃப்பு, சமோசா, பட்டர் பிஸ்கெட், அப்புறம் அது தவிர்த்து சுட சுட புடிங் கேக் வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா அது வைக்க சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடுது. ஏன்னா அது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் இருந்தது. பிகாஸ் அதோட அந்த காடமனோட லைட்டான ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சரி, ஓகே, எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல. ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லைங்க, கார ஐட்டம்லாம் இருந்தது. மிளகு தட்டை, பட்டர் முறுக்கு, சீடை, காரா சேவை எல்லாமே இருந்துச்சு. வந்ததுக்கு முதல்ல ஒரு க்ரீம் பண்ணும், எக் பஃபும் சாப்பிட்டுட்டு ஜிஞ்சர் டீ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஜிஞ்சர் டீ ஏ கிளாஸ். நம்ம ஊர் ஜிஞ்சர் டீ ரொம்ப வருஷம் கழித்து இங்கே தான் அந்த டேஸ்ட்டில் குடித்தேன். அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச புடிங் கேக் பார்சல் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தேன். வெளியில் வந்தால் சுட சுட என்னமோ போட்டுட்டு இருந்தார் அந்த கடைக்காரண்ணன். என்னன்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா, பாருங்க என்ன பண்ணுறாருன்ட்டு, ஆனியன் பக்கோடா, அடி தூள். ஆனால் அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டுட்டு இருந்தார். நான் அப்படியே டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தேன், ஒரு பிளேட்லேருந்து எடுத்து. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அதையும் கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டேன். இது டெய்லி போகிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவினிங் 4 o'clock போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாமே கிடைக்குது. ஆனால் எல்லாம் சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிடுதுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேஎல் இடன் ஜெம்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நீங்களும் மசிஜமிக்கு போனீங்கன்னா நம்ம ஊர் கடையில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் பேக்கரியோட லொக்கேஷனு, அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.